ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹோட்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் கேரட் ஒன்று, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து பட்டாணியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நான் குக்கரில் வந்து ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து டைரெக்டாக வந்து குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதையும் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பிரியாணி இலை போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி வந்து தட்டி தான் போட்டிருக்கேன். ஒரு 4 பூண்டும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் தட்டி போட்டிருக்கேன். தட்டி போட்டால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் இது நல்லா பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருங்க. இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வர வரைக்கும் வேக விடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நியூ குக்வேர்ஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கினேன் இல்லைங்களா, அதிலிருந்து இந்த ப்ரேலேடியோட கடாயில் தான் செஞ்சிட்ருக்கேன். இந்த கடாய் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இது அடி பிடிக்கிறது இல்லை, நான்ஸ்டிக் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் குயிக்காக வந்து ஈவனாக ஹீட் வந்து இதாகிறங்காட்டி சீக்கிரமாக வந்து எனக்கு குக்கிங் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இதுக்கு மசாலா, தக்காளி வதங்கி மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். நம்ம ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் வந்து கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற மாதிரி வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டலாம். விட்டு அது வந்து லைட்டாக வந்து அந்த மசாலாலாம் வந்து ஒன்று சேர்ந்து இதாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு கோகனட் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நீங்கள் எந்த ஒரு ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் இந்த குருமா தான் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 1/2 மூடி, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 4லேருந்து 5 6 வரைக்குமே போட்டுக்கலாம். 6 வரைக்கும் வந்து ஒரு முழு முந்திரி இருக்கு இல்லைங்களா, 2 முந்திரி ஒட்டி இருக்கும் இல்லைங்களா, அந்த முழு முந்திரி வந்து சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி அந்த பேஸ்ட்டு இதில் சேர்த்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 2 கொதி விடுங்க. போதும், நம்மளோட குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து சப்பாத்தி, புரோட்டா, அந்த மாதிரி ரொட்டி வெரைட்டிஸ் எது, நான் இந்த மாதிரி ரொட்டி வெரைட்டிஸ்க்கும் சாப்பிட்லாம். நார்மலாக யூஸ்வலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி ஐட்டத்துக்கும் வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ப்ளைனாக குஸ்கா மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா அதுக்கும் கூட போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 கொதி வந்துடுச்சு. மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட வெஜிடபிள் கிரேவி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் போனாலும் சரி இந்த இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. இந்த ரெசிபி தான் வந்து உங்களுக்கு வந்து சைடிஷாக கொடுப்பாங்க. நீங்கள் பரோட்டா ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை சப்பாத்தி, ரொட்டி, ஃபூல்கா இந்த மாதிரி எந்த வெரைட்டி ஆர்டர் பண்ணாலும் இந்த குருமா தான் கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயே வந்து குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்க. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்து ரொட்டி தான் செஞ்சேன். அதாவது சப்பாத்திலே ரொட்டின்னு சொல்லுவோம். அந்த வெரைட்டி வந்து இன்றைக்கி செஞ்சேன். அதுக்கு தான் வந்து இந்த சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம். இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.